பார்த்தோன்னு பேசுறதுக்கு எல்லாருமே தெரிஞ்சிடணும். இந்த நிகழ்ச்சியினுடைய ஆளாளர் அண்ணாச்சி அவர்களே, ஆசிரியர் அவர்களே, சகோதரர் ஜாங்கி அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, பள்ளி குழந்தைகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு ஹீரோன்னாங்க, நான் ஹீரோ கிடையாது, சாதாரண மனிதன். நான் 1996 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வாலிபால் விளாண்டேன். இதில் இந்த பில்டிங்லாம் கிடையாது. நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், 6th வரை படித்தேன். ஜவஹர்லால் நடுநிலைப் பள்ளியில் 6th வரை படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு வாலிபால் காதலர்னு சொல்லணும். ஏன்னா இந்த பகுதியில் ஏகப்பட்ட விளையாட்டு வீரர்களை உருவாக்கியிருக்காங்க. எங்கள் அப்பா பேர் அழகுதுரை. ஒரு வாலிபால் பச்சுனா அவ்வளவு உழைப்பார். எல்லாரும் தெரியும், விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். விளையாட்டு கோட்டாவில் நான் 96வது வருஷம் சாதாரண பயர்மேனா டிஎன்பி துறையில் சேர்ந்தேன். இப்போ ஒரு நிறைய அலுவலர் பொறுப்பில் சுரண்டையில் ஒர்க் பண்ணிட்டு. என்னுடைய பையங்க எனக்கு 2 பேர். என் 2 பசங்களும் இங்கே தான் வேலை படித்தாங்க. இங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என் பையன் ஒரு தனி தன்மை மிக்கவர். விளையாட்டுத்துறையிலையும் சரி, பள்ளியிலையும் சரி, ஒரு தனித்தன்மை மிக்கவர். நேஷனல் லெவலில் வாலிபால் விளையாண்டு இப்போ என்னுடைய துறையிலே, என்னுடைய தீயணைப்பு துறையிலே 2 பேரும் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அதற்கு காரணம் இந்த பள்ளி ஆளாளர், டீச்சர், அந்த என்னுடைய சகோதரிகள், நீங்க தான் காரணம். உங்களுக்கு என்னுடைய ராயல் சல்யூட். ஆமா, இது இன்னைய தலைப்பு விளையாட்டுத்துறையில என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். சரியா? நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம்னு ஒண்ணு இருக்குது. யாருக்கெல்லாம் தெரியும்? கொஞ்சம் கை கொடுங்க. சூப்பர், 4 பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர்திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போது கவர்மெண்ட்ல ஒவ்வொரு அமைச்சர்கள் வருவாங்க, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருப்பாங்க. அதுல விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு ஒரு IAS தலைமையில ஒரு தலைவர் இருப்பாங்க. அவங்க தான் இந்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை மேம்படுத்துவாங்க. அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க பசங்களை விளையாட்டு மேம்பாட்டுத்துறையில முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லுவோம், விடுதி. அங்கே தங்கி படிக்கவும் செய்யலாம், கல்வி கற்றுக்கவும் செய்யலாம். அது ஒரு குருவா வைப்பாங்க. எப்படின்னா வாலிபால், ஹாக்கி, ஃபுட்பால், அத்லெட்ல நிறைய லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஷார்ட் புட், ஸ்பீட் ரன், ஸ்லோ ரன், ஜாக்கிங், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல அவங்க தனித்திறமையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? எப்போ நடக்கும் அப்படின்னா 6th முடிச்சு 7th சேர்க்கலாம். அது எக்ஸலன்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க. அது சென்னையில் மட்டும் நேரு ஸ்டேடியத்துக்குள்ள இருக்கு. 6th முடிச்சு 7th பசங்க சேர்க்கணும். சரிங்களா? இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ 5th முடிச்ச உடனே நம்ம பிராக்டிஸா ஆரம்பிக்கணும். சரிங்களா? வாலிபால், ஹாக்கி, ஸ்விம்மிங், அத்லெட், இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ். என்னுடைய மனைவி தான் தலைமை ஆசிரியராக இருக்காங்க. அதை பற்றி எதுவும் விளக்க வேணும்னா அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா என் பசங்க அந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 12 வருஷம் அதில் இருந்திருக்கிறாங்க. சின்ன பசங்க ஸ்கூலில் படிக்கும் போதே அதில் ஈடுபாடு ஆகி இருக்கிறாங்க. சரியா? அதனால யாருக்கா தேவை இருந்தால் அதை பயன்படுத்துங்க. சரி, அதில் சேர்ந்த பிறகு என்ன செய்யணும்? சப் ஜூனியர்னு சொல்லுவோம். 6th to 8th வரை சப் ஜூனியர், 8th இருந்து 10th வரை சீனியர். சரிங்களா? 10th இருந்து 12th வரை சூப்பர் சீனியர். 3 பிரிவா வச்சிருப்பாங்க. இந்த 3 பிரிவுல அதுல வின் பண்ணோம் அப்படின்னா எப்படின்னா ஃபார்ம் 3, ஃபார்ம் 2, ஃபார்ம் 1. சரிங்களா? ஃபார்ம் 1ங்கிறது இந்தியா. நீங்க இந்தியன் டீமுக்கு தேர்ந்தெடுக்கப்படும். ஃபார்ம் 2 ஜூனியர் ஸ்டேட்,
நான் வந்து இதில் பயங்கரமாக ஃபாலோ பண்ணி என் 2 பையங்களையும் கொண்டு வந்தேன். அதில் ஃபார்ம் 2 தான் வாங்க முடியும். ஜூனியர் ஸ்டேட்டு அப்படிங்கிறத மட்டும்தான் வாங்க முடியுது. இந்தியா வாங்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து காம்படிஷன் அதிகமாகிட்டது பசங்களை. பசங்க வந்து அதிக வலுமிக்க பசங்களாக இருப்பாங்க, போட்டிகள் அதிகமாக. அதனால என்னால் முடியல. ஃபார்ம் 2 தான் வாங்க முடியும். இதே சுரண்டை நகராட்சியில் பங்களா சுரண்டையில் பிளஸ்ஸின்னு ஒரு பொண்ணு இருக்கா. யாருக்கா தெரியுமா? வாலிபால் அவங்க இந்தியா ஆகிட்டாங்க. அது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட் தான். நாங்கள் வாலிபால் கிளப்லாம் அது வந்து உங்கள் ஓல்ட் ஸ்டூடெண்ட் இந்த ஜெமிமா ஸ்கூலில் படித்தோம். அவங்களுக்கு கிளாப் பண்ணிடுவோமே. அவங்க வந்து இப்போ இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதற்கு காரணம் என்னுடைய தகப்பனார் தான். நாங்களும் நிறைய உதவி செய்திருப்போம். எங்கே செலெக்ஷன் நடக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக கொண்டு போனோம். எங்களுக்கு ஒரு சரியான கைடு சென்னையில் இருக்காங்க. அவர் பேர் பாலச்சந்திரன் தான். அவர் இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்களாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இங்கே சொரட்டை எடுத்தோம்னா வேற ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. திரவியம் சார் தெரியுமா? திரவியம் சார் அவங்க. வில்லியம் சார் தெரியுமா? எல்லாமே கத்தீட்ரல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. பேரன் குரூப்பில் ஒர்க் பண்ணாங்க. ஞானம் சார்னு ஒரு பிடி மாஸ்டர், அவர் தான் எங்களுக்கு குருநாதர். எங்களுக்கு அடிப்படை சொல்லிக் கொடுக்கறதே அவங்க தான். சரிங்களா? அதனால உங்க பசங்களை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் சேர்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா என்னுடைய மனைவி தங்கமாரி தலைமை ஆசிரியர் இது ஒரு நல்ல வாய்ப்பு. காற்றுள்ள போதே தூத்திக்கொள்ளுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி எங்களுக்கு கைடு வந்து என்னுடைய தகப்பனா இருந்தாங்க. அதற்கு மேல திருநெல்வேலியில் ஆசிரியர் பெருமக்கள் இருந்தாங்க. சென்னையில் நிறையா இன்கம் டேக்ஸு, ரயில்வேஸு, கஸ்டம்ஸ், ஐசிஎஃப் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய இருந்தாங்க. எங்களுக்கு வந்து அடித்தளம் வகுப்பு கொடுத்தாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. சரி, இது எப்படி ஃபார்ம் 3னா என்ன, ஃபார்ம் 2னா என்ன, ஃபார்ம் 1னா என்ன, கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன், ஷார்ட்டாக முடிச்சுக்கோங்க. ஃபார்ம் 3னா பாரதியார் விளையாட்டு போட்டி. அது வந்து குடியரசு தினத்தை முன்னிட்டு கல்வித்துறை மூலமாக நடத்துவாங்க. சரியா? ஜூனியர் மீன்ஸ் 6th இருந்து 8th வரை. சப் ஜூனியர் 6th இருந்து 8th வரை நடத்துவாங்க. அதுக்கு பேர் பாரதியார் விளையாட்டு போட்டி. குடியரசு தினத்தை பற்றி நடத்துவாங்க. அது வந்து ஃபார்ம் 3. கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஃபார்ம் 3 சரியா? ஃபார்ம் 2ங்கிறது 10th இருந்து 12th. ஃபார்ம் 2 அது வந்து நம்ம தமிழ்நாடு லெவலில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை என்னென்ன பள்ளிகளில் இருக்கோ அந்த பள்ளிகளில் விளையாட்டு குழு விளையாட்டு வந்து வாலிபால், ஹாக்கி, ஃபுட்பால், அந்த மாதிரி கபடி. இப்போ வந்து சிலம்பத்தையும் சேர்த்துருக்காங்க. அந்த விளையாட்டு போட்டியில் சிலம்பத்தையும் சேர்த்துருக்காங்க. அதுவும் ஃபார்ம் 3, ஃபார்ம் 2, ஃபார்ம் 1. ஆமாம், இந்த சிலம்பம்லாம் கற்றுக்கிட்டவங்க கொஞ்சம் அடிப்படையாக எல்லாமே கற்றுக்கோங்க. நிறைய விதிமுறைகள் இருக்கு. சரியா? சரியான மாஸ்டர் வச்சு சரியா பழகணும்னா இந்த ஃபார்ம் 3 கண்டிப்பாக வாங்கிடலாம் சின்ன வயசுல. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் 3 வாங்கும்போது ஒரு தைரியம் கிடைக்கும். இப்போ நீங்க சின்ன பிள்ளைகள்லாம் விளையாட வைப்பீங்க. வர இருக்கு இந்த ஸ்கூல்ல சின்ன ஒரு கீழே விழுந்துட்டாங்க, விளையாடும் போது சின்ன ஒரு ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. ஆனால் முட்டிலையோ விளையாடும் போது முட்டி, பாதம், விரல்ல ஏதாவது இதுல தான் ரத்த காயங்களாகும். இது எங்களுடைய அனுபவம். அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பண்ணும்போது தயவு செய்து அந்த டீச்சர்ஸ் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வீர தடுப்புகள். புரியுதுங்களா? பசங்களை வந்து ஃப்ரீயா விளையாட விட்டுங்க. இந்த முட்டியில் அடிக்கணும், அந்த இடத்துல அதிகமா அடிக்கணும், இந்த இடத்துல தான் அடிக்கணும். நெத்தி, ஐயோ என் பிள்ளை நெத்தியில் அடிபட்டு மனைவி சொல்லுவாங்க, அடிக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு அது பெருசாக சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன், விளையாட்டு அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்னாலே வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும். அதெல்லாம் பெருசு பண்ணாதுங்க. ஒரு பசங்க வந்து
சின்ன கைகலப்பாயிருக்கும். சின்ன பசங்க தானே, எனக்கு என்ன தெரியும், சரியா? அதனால அதெல்லாம் பெருசு பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு வீட தழும்புகளாக எடுத்துக்கொண்டு டேக்கிச்சியாக விட்டுரு. சரி, பாம்பு கோட். பாம்பு வந்து ரொம்ப வேல்யூ மிக்கது, சரியா? தமிழ்நாடு அளவில் வேல்யூ மிக்கது. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் 5 இயர்ஸ் செல்லுபடியாகும். ஒரு பாம்பு நம்ம பசங்க வாங்குறாங்கன்னா 5 இயர்ஸ், ஃபார்ம் 2 வாங்கினாங்கன்னா 5 இயர்ஸ், ஃபார்ம் 1 வாங்கினா 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸில் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு தமிழ்நாடு அரசு மூலமாக நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு, தீயணைப்பு துறையில் ஒரு வேலை வாய்ப்பு வருது. இல்லை போலீஸில் கான்ஸ்டபிள், எஸ்ஏ, இன்ஸ்பெக்டர், இல்லை ஒரு டிஐஜி, என்ன கேட்டகரி வாரியாக வந்தாலும் அதுக்கு 10% இடஒதுக்கீடு. அதை தெரிஞ்சுக்கணும். 10% இடஒதுக்கீடு விளையாட்டுக்கு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம கடுமையாக உழைக்கணும். நம்ம ஒரு 7 வயசுல ஆரம்பிச்சு ரன்னிங், பாடி ஃபிட்னஸ், ஸ்ட்ரெச்சிங், ஸ்கிப்பிங், ஸ்டெப்பு போடுறது, அந்த அண்ணா ஸ்டேடியம்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கெல்லாம் சின்ன வயசுல பாடா படித்திருவாங்க. ஏன்டா இந்த ஃபீல்டுக்கு வந்தோம்னு போனோம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப சுகபோகமாக இருக்கும். அதுக்கு காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய கோச், எங்களுடைய வழிகாட்டிகள், எங்களுடைய பெற்றோர்கள். இதுக்கு வந்து நீங்க பெற்றோர்கள் வந்து ஒத்துழைக்கணும். திடீர்னு ஒரு செலெக்ஷன் ஆகி பெங்களூர் போக வேண்டியிருக்கும். நான் வந்து ஸ்கூல் ஸ்டேட் வந்து மத்திய பிரதேசத்தில் கோர்பாங்கிற இடத்துல ஒரு இடத்துல விளையாட போனேன். எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது. ஒரு கோச், ஒரு மேனேஜர், 12 பிளேயர்ஸ் இவ்வளோதான் போயிருக்கோம். வாலிபால் வந்து 10 விரலாக பந்த பாஸ் பண்ணுறது. அங்கே வந்து பனி அதிகம். அது வந்து மார்கழி மாதம். இங்கேருந்து போகிறதுக்கு 2.5 நாள் ஆகி போய் இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, பந்து போடும்போது இந்த நகைக்கணுக்கு இடையில பந்து பட்டவொடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிச்சு வந்து பிளட்டு ப்ளீடிங் ஆகும் எல்லா இடத்துலையும். என்ன செய்வோம்னா, அந்த கொட்டடிக்கு பிளாஸ்டிக் போடுவாங்க தெரியுமா, அது மாதிரி 10 விரல்லையும் பிளாஸ்டிக் போடுவோம். உணவு என்ன கொடுப்பாங்கன்னா, சப்பாத்தியும் பச்சை முள்ளங்கியும் கொடுப்பாங்க. நமக்கு செட் ஆகாது. நம்ம காலையில் தோசை, பூரி, பொங்கல், மத்தியானம் ஒயிட் ரைஸு, ஈவினிங் அதே மாதிரி தான் தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி, புரோட்டா இப்படி சாப்பிட்டவங்க. நம்ம அங்கே போய் அதை எடுக்கணுமா, காது அடைச்சி மயக்கமாயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. காலையில் எழுந்திரிச்சு விளையாட சொல்றாங்க. பந்து கையில் ஒட்டு, கிளாஸ்ல பசா இருக்குமா, பந்து வந்து ஒட்டு. ரொம்ப காடா ஒர்க் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு 2nd பிரைஸ் அடிச்சு கொடுக்கும். இது எப்போன்னா 1970 சார் 90. நான் பிறந்த தேதியை சொல்லிட்டேன், 90ல். சரியா? இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லா கஷ்டமும் வரும். விளையாட்டு எல்லா தொகையும் விளையாட்டு ஒர்க் பண்றாங்க டீச்சர், அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும். பள்ளி நிர்வாகம் பார்க்காங்க கரஸ்பாண்டன்ட், அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும். எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களும் வரும். அதை பொறுத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையா விளையாட்டு துறையில வரும். அடுத்து ஃபார்ம் 1, அது ரொம்ப விலை மதிக்கத்தக்கது. அது வந்து நம்ம பங்களா சுரண்டையில அந்த டீச்சர்ஸ் நேம் தெரியுமா? ஸ்டூடெண்ட் வந்து +C, அவங்க டீச்சர்ஸ் வந்து சுரண்டை டிடி துவக்கப்பள்ளியில் டீச்சராக இருக்காங்க. 3 வேலை பார்த்து. ஆமாம், அது வந்து என் பையன் செட்டு. அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு இந்தியா வாய்ப்பு கிடைச்சிது. இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளும் ஒரு ரயில்வேல, ஐசிஎஃப்ல, இந்தியன் பேங்க்ல, ஐஓபியில் இந்த மாதிரி உயர்ந்த பதவியில நம்ம பிள்ளைகள் வரணும். நம்ம பிள்ளைகள் அந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு பெருமையா இருக்குங்களா? செய்யலாமா? கண்டிப்பா செய்யணும். சரிங்களா? நான் லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். அந்த நம்ம சுரண்டை வட்டாரத்துல யாரெல்லாம் எந்த போஸ்டிங்ல விளையாட்டு கோட்டாவில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது மொத்தம் வந்து 7 பேர்.
என் பையன் செட்டில். முதலாவது வந்து பவித்ரா இல்லை சுரண்டி, உங்க அப்பா பேர் மாரியப்பன். யாரும் தெரியுமா? இப்போதான் ஒரு மாசம் ஆகுது. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு சென்னையில். அந்த டிபார்ட்மெண்ட்ல செகண்ட் ரேட் கோட்டாவில் உள்ள போயிருக்காங்க. அடுத்து வந்து பிளஸ் சொன்னல இந்தியன் பிளேயர்வாங்க ரயில்வேஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அழகேஸ்வரி மார்க்கெட்ல 2ஆம் நம்பர், புது மார்க்கெட்ல 2ஆம் நம்பர் கடை வச்சிருக்கிறாரு. அவங்க பொண்ணு. அவங்க வந்து வாலிபால் பிளேயரு. அவங்க வந்து எஸ்டிஏடிலே 7th இருந்து காலேஜ் வரை முடிச்சுட்டு அதே இன்ஸ்டியூட்ல கோச்சா இருக்காங்க, வாலிபால் கோச் தங்கேஸ்வரி. சரிங்களா? அடுத்து வந்து சசிதரன், இந்த லட்சுமி வீட்டு பக்கத்துல எங்க வாலிபால் கிளப்ல உள்ள பசங்க தான். அவர் வந்து போலீஸா ஒர்க் பண்றாரு. குற்றாலத்துல ஏஆர் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஹரிஸ்னு ஒரு தம்பி. அந்த தம்பி வந்து ஸ்விம்மிங் பூல்ல நம்ம குளிக்க தான் செய்வோம், வேடிக்கை பார்ப்போம். அவர் வந்து அதை ஒரு பயிற்சியாவே எடுத்து இந்தியன் லெவலில் சைன் பண்ணி தமிழ்நாடு போலீஸ்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்காங்க. சரிங்களா? அதுபோக என்னுடைய பையன் தாமோதரன், அபிலாஷ் 2 பேரும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. 5th வரை படிச்சாங்க. அவங்க 2 பேருமே எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. சார் வந்து என் மனைவிட்ட கூட சொன்னாங்க. ஒரு தடவை என் மனைவி எனக்கு சொன்னாங்க, அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்துகிட்டே அதே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வருது ரொம்ப கஷ்டமான செயல். அது உங்க கணவர் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நன்றி நசீர். இது வந்து நாங்கள நிறைய தியாகம் பண்ணியிருக்கோம். என் பசங்களாம் 7th இருந்து காலேஜ் முடிக்க தெரியும் ஃபுல்லா ஆசை. 2 வாரத்துக்கு ஒருக்கா இல்லை 1 மாசத்துக்கு ஒருக்கா வந்து லீவ் போட்டு நாங்கள் 2 பேரும் திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருச்சி அப்படின்னு பையங்களாம் ஹாஸ்டலில் பார்க்கணும். கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து 2 பேரும் அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க. அதனால பெற்றோர்களை நீங்க வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய இருக்காது. நீங்க ஒரு பையன் வந்து ஒரு லெவலுக்கு வந்துருவான்ல, சரியா? அதனால வாய்ப்பு இருந்தா உங்க பசங்களை அதுல சேருங்க. அதுல வந்து இப்போ புதுசா ஒரு ஸ்போர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிக்கு ரூரல்ல இருந்து மேல ஸ்டேட் வர பிரிவா நடத்துறாங்க. சரிங்களா? அதுல வந்து இப்போ புதுசா என்ன சேர்த்திருக்காங்கன்னா வடம் இழுத்தல் போட்டி, பொங்கல் விளையாட்டு போட்டியில வடம் எடுப்பாங்களா, அதெல்லாம் சேர்த்திருக்காங்க. அதுல என் பையன் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு 5,000 rupees போன மாசம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சாரு. ஸ்டேட் போறதுக்கு நமக்கு லீவ் கிடைக்கல, எங்க டிபார்ட்மெண்ட்ல லீவ் கிடைக்கல, அதனால போகல. பெண்கள் பிரிவில் வந்து என் கூட வேலை பார்க்குறாரு ரவீந்திரன் ஒரு சார், சுரண்டையில தான் வேலை பார்க்குறாரு. அவங்க பொண்ணு, அவங்க வந்து ஸ்டேட் லெவலுக்கு செலெக்ஷன் ஆகி தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. கயிறு எழுத்து தேர்ட் ப்ரைஸ் எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு தனி நபருக்கும் 25,000 ரூபாய். ஆமா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 50,000 ரூபாய். சும்மா விளையாட்டு வேடிக்கை பார்க்க போனவங்க ஒரு டீமை சேர்த்து 7 பேர் சேர்த்து, சரிங்களா, விளையாட்டு போட்டியில ஊராட்சி மன்ற கிளப்பாவூர் ஊராட்சி மன்ற விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டு அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சு, மாவட்ட அளவில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சு, ஸ்டேட் லெவல் டீம்ல போய் தேர் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன் பதிவு பண்றேன்னா, விளையாட்டுங்கிறது நமது உடம்பையும் நம் உடல் வலிமையும் வலுப்படுத்துறது. முதல்ல சொன்னலாம், கீழே வந்தா லைட்டா அடிப்படை. அது கவனத்தில் கொண்டு உங்க குழந்தைகளை வந்து விளையாட்டு, குழு விளையாட்டு வந்து தனிநபர் விளையாட்டு சொன்னலாம், வாலிபால், ஹாக்கி, ஃபுட்பால், இதெல்லாம் குழு விளையாட்டு. தனிநபர் விளையாட்டுங்கிறது குண்டு எறிதல், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 400 மீட்டர்ஸ், 1500, இந்த மாதிரி தனிநபர் விளையாட்டு. இந்த ஈவெண்ட்ல வந்து நான் போன திங்கக்கிழமையில இருந்து இன்னைய வர தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சிய கடைசி ரோல உட்காந்து பார்த்துட்டே இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் பேசினாங்க.
கரஸ்பாண்டன்ட் சார்கிட்ட கோரிக்கைலாம் வச்சாங்க. இது வந்து எப்படியாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் வர கொண்டு வரணும். தயவுசெய்து நானும் பெற்றோராகிய இந்த ஸ்கூல்ல என் பசங்க படிச்சிருக்காங்க. பெற்றோருங்கிற ஒரு ஸ்தானத்துல இருந்து அண்ணன் ஒரு முறையிடுறேன். அடுத்த லெவல் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரையாது வருங்காலங்களில் விரிவுபடுத்தணும்னு பெற்றோர்கள் சார்பாக கேட்கிறேன். அதுல நிறைய சிரமங்கள் இருக்கு. கவர்மெண்ட்ல வந்து அப்ரூவல் வாங்கணும், நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கு. அது தீயணைப்புத்துறை, கல்வித்துறை, பொல்யூஷன் கண்ட்ரோல், இது நிறைய லைசன்ஸ்லாம் வாங்கணும். நம்ம சாதாரணமாக மேடையில் பேசிக்கிட்டு சரிங்களா, நிறைய விதிமுறைகள் இருக்கு. அண்ணாச்சிக்கு வந்து ஒரு பணிவான வேண்டுகோள், எப்படியாவது 8th ஸ்டாண்டர்ட் வரை அதை ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் +2 வரை சகோதரர் இருந்து கொண்டு வந்துருவாங்க. ஆமாம், வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸ்போர்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் பற்றி ஏன்னா நானும் 8 வயதுல இருந்து இது நாள் வரை தொடர்ந்து ஸ்போர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தென்காசி மாவட்ட கைப்பந்து கழக ட்ரெஸரர் தலைவர் வந்து அண்ணாச்சிக்கு தெரியும், கதிர்வேல் முருகன் மடத்தூர். அவங்க வந்து செயலாளர் கதிர்வேல் முருகன், தலைவர் வந்து சங்கரபாண்டியன். அவங்க ஒரு காலேஜ் நடத்துறாங்க புளியங்குடியில், அவங்க தான் தலைவர். ஏதாவது வாலிபாலை பற்றி ஏதாவது விளக்கம் வேணும்னா உங்கள் HM கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. உங்கள் பசங்களை ஏதாவது உயர்ந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் ஹாஸ்டலில் சேர்க்கணும், எல்லாம் ஒரு செலெக்ஷன் பண்ணணும், அதனால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.